ஆஸ்துமான்றது ஒரு அலர்ஜி சிம்டம்ஸ் தான், ஒரு ஒவ்வாமை தான். நம்மளுக்கு அந்த நுரையீரல்ல போகக்கூடிய அந்த காற்று சரியாக நுரையீரல்ல இருந்து நம்ம மூக்குல இருந்து நுரையீரலுக்கு போகல, நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு சுருக்கம் வருது, ஒரு வீக்கம் வருது, அதுதான் நம்மளுக்கு ஒரு மாதிரி நெஞ்சு அடைச்ச மாதிரி ஏதோ இருக்குன மாதிரி நம்மளுக்கு உணர்வு கொடுக்குது. அதனாலதான் நம்மளுக்கு இருமல் வர ஆரம்பிக்குது. பயங்கரமான இருமல், இரும 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 இங்க தொண்டெல்லாம் நம்மளுக்கு எரியும், மண்டெல்லாம் வலிக்குது, கண்ணுல இருந்து தண்ணியா கொட்டிட்டே இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கு பஃப் யூஸ் பண்ணுவாங்க. திடீர்னு நைட்டு மூச்சு விட சிரமமா இருக்குன்னு உடனே எமர்ஜென்சியா ஹாஸ்பிட்டல் போயிட்டு நெபுலைசர் வச்சுட்டு வருவாங்க. ஸோ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த பஃபோரியே கையிலேயே வச்சுட்டு வராங்க, பேக்லேயே வச்சிருப்பாங்க. ஏன்னா சடனாக திடீர்னு வீசிங் வருதோ இல்லை மாதிரி மூச்சு திணறல் வந்துச்சுன்னா உடனே எடுத்து அடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு நிறைய அந்த மாதிரி மாத்திரைகள் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. நைட்டு தூங்காமல் இருக்கிறதுக்கு அதுக்கான மாத்திரைகள் எடுத்துட்டு இருப்பாங்க. இப்படி நிறைய நாள் பட தொந்தரவுகள் இருக்கிறது. நம்ம மருந்துகள் எடுத்து ஒரு மாசத்துலயே நல்ல உங்களுக்கு மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். நம்ம உள்ள கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் நான் சொன்ன மாதிரி நுரையீரல்ல இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வெளியே தள்ளுது.